Vanakkam and welcome back to Xylem CBSE Class 11th and 12th channel. Pasangla, for you especially ரொம்ப பிரத்யேகரமா தமிழ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சூப்பர் 30 ஓட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். With me your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear. பசங்களா, இன்னைக்கு இந்த சூப்பர் 30 ஓட எபிசோட் 5 because நம்ம வந்து எக்ஸாக்ட்டா இன்னையோட 25 டாபிக்ஸ் முடிச்சிடுவோம். யாரெல்லாம் வந்து என்ன பண்றீங்க, ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்களோ எல்லாரும் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் எங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கு, அதனால எங்களால் பர்ஃபெக்டாக டெய்லி வர முடியல லைவுக்கு அப்படிலாம் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நோ வரிஸ், என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் என்ன பண்ண ஆரம்பிங்க, உட்காந்து ஒரு டைம் கோத்ரூ பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, because everything are very exclusive for your board exam. Okay, board exam ku romba exclusive ஆன டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரியா? சோ என்ன இன்னைக்கு 5 டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணிரணும், இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைபர் பட்டனையும் மறக்காம அடிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த சேனல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, complete CBSE board examsக்கான full ஒரு கைடாக இருக்க போகுது. ஓகே, so hi family, hi, welcome. Hi மேம், நான் இத்தனை நாள் செஷன் பார்க்கல, இன்னைக்கு பார்க்கறது புரியுமா? டெஃபினட்டா புரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 5 டாபிக்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா புரியும். ஓகே, அதனால இன்னைக்கு எபிசோட் வந்து சூப்பர் 30 எபிசோட் 5. ஸோ 25, ஸோ 21லேருந்து 25 வரைக்கும் இருக்க டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக் ஃபார் யோர் போர்ட் எக்ஸாம் CBSE 2024. அண்ட் இந்த நோட்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம டெலகிராம் கம்யூனிட்டி குரூப் இருக்கு இல்லையா, நம்மளோட சங்கம், அந்த சங்கத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த QR கோட ஸ்கேன் பண்ணலாம், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே ஆக்டிவேட்டட் ஆகத்தான் இருக்கு. ஃபைன், சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. இன்னைக்கு எபிசோட் 5ல என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காஸ் லா என்ன அப்படின்னு பார்ப்போம். காஸ் லால வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெல்ல இருந்து நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. அதனால ஷெல்ல பத்தி படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா அதையும் படிப்போம். அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா என்ன, அதுல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். photo electric effect. ஓகே, இது என்ன பார்க்க போறோம், நம்ம photo electric effect அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். ஃபுல்லா ஃபார்முலா பேஸ்ட். அதுக்கப்புறம் லென்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த 5 டாபிக்ஸோட நம்ம 25 டாபிக்ஸ் முடிச்சிருவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் பிகின் டுடேஸ் டாபிக் which is காஸ் லா. காஸ் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும். காஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூலம்ஸ் லாவை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்தது தான் காஸ் லா. கூலம்ஸ் லாவை சப்போர்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்தது தான் என்னது, நம்ம காஸ் லா. காஸ் லால இருந்து கூலம்ஸையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், கூலம்ஸ் லால இருந்து காஸையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கூலம்ஸ் லா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு டக்குன்னு மனசுல தோன்றது என்னன்னா, ஒரே விஷயம், F is equal to KQ1 Q2 divided by R² அப்படிங்கிறது தான். ஆனா சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு 10 சார்ஜோ ஒரு 50 சார்ஜோ ஒரு 5 சார்ஜோ இருக்கிறது கிடையாது. இட் ஹாஸ் லாட் ஆஃப் சார்ஜ், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அண்ட் அந்த டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய சார்ஜஸ் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சார்ஜஸ் என்ன ஷேப்ல இருக்கும், நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கும். அப்ப டிஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்றோம், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல அந்த சார்ஜஸை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்ப எது நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so whenever you have surfaces, whenever you have நார்மலா ஒரு சார்ஜ் 2 சார்ஜ்னு இல்லாம 4-5 சார்ஜ் உங்களுக்கு எப்ப இருக்கோ, எப்ப you have 3 to 4 நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறப்ப, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப, இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபுல்லா நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் சார்ஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றப்ப நிறைய சார்ஜஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து கூலம்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இங்கிருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னால இந்த இடத்துல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இல்ல உள்ளுக்குள்ளார எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது தான் இந்த நம்மளோட காஸ் லா. ஓகே, அப்ப காஸ் லா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் நம்ம காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு என்ன மேம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ E டாட் A
இதுதான் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். இட் இஸ் E டாட் ஏ. அப்ப இதோட வெறும் நான் நியூமரிக்கலை மட்டும் வெறும் மேக்னிடியூட மட்டும் எடுக்கிறோம்னா EA காஸ் தீட்டா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தீட்டாங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். யாருக்கெல்லாம் இன்னும் ஃப்ளக்ஸை பத்தி பெருசா ஐடியா இல்லையோ அவங்க என்ன பண்ணுங்க, போய் லாஸ்ட் லெக்சர் அதாவது எபிசோட் 4 பாருங்க, அதுல நான் தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to discuss. ஓகே, அண்ட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்லா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி வேணாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வயர் எடுத்துக்கிறேன். ஏன் மேம் ஒரு வயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பிகாஸ் வயர்ல எப்பவுமே சார்ஜஸ் இருக்கும், ரைட்? வயர்ல எப்பவுமே வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்கும். ஸோ சார்ஜஸ் இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த வயர் ஃபுல்லா நான் எடுத்துட்டு இந்த வயர்க்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, இந்த வயருக்கு வெளியே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஹாய் ஆராதனா, ஹாய், அப்படிலாம் நான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அவர் வழி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜஸ்க்கெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அதை வரைங்க. இந்த சார்ஜஸ்க்கெல்லாம் என்ன இருக்க போகுது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது, அதையே வரைஞ்சிக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அதை சுற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் அஷ்யூம் பண்ணுங்க. ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒன்று அஷ்யூம் பண்ணுங்க. என்க்ளோஸ்டுனா எங்கேயும் மூடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஒன்று வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அது எய்தர் சிலிண்ட்ரிக்கலா இருக்கலாம், இல்லாட்டி கியூபாய்டாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம், நம்மளுக்கு எய்தர் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கலாம் இல்லாட்டி கியூபாய்டாக இருக்கலாம். ஓகேவா, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்பெரிக்கலா கூட இருக்கலாம், இல்ல இட் கேன் பி ஸ்பெரிக்கல் பட். ஓகே, ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, கரெக்டா? அப்ப எந்த ஒரு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி பட்டு போகுதோ அப்ப நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் பசங்களா, அப்ப நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இந்த மாதிரி மெத்தட்லயே நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. ஓகே, சோ வாட் தே ஆர் சேயிங் இஸ், மேம் அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல தானே மேம் இருக்கும். எஸ், எக்ஸாக்ட்டா அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஏரியாக்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஏரியாக்கு நம்ம கண்டுபிடிப்போம், குட்டி இடத்துக்கு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது இன்டகிரேட் பண்ணி பெருசா மாத்திக்கலாம். பிகாஸ் இன்டகிரேஷன்னா என்னது, கண்டினியூஸ் சமேஷன், சமேஷன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கு பேர் தான் என்னது, நம்மளோட க்ளோஸ்ட் இன்டகிரல். ஓகே, அண்ட் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப காஸ் சொல்ற ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ க்ளோஸ்ட் இன்டகிரல் ஆஃப் E டாட் A will be equal to E டாட் A will be equal to இங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is Q in divided by epsilon naught. ஓகே, ஃப்ளக்ஸ் ஏன் உருவாகுது அப்படின்னா, இது வழியா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகறனால, ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகறனால. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் பாஸ் ஆகுது, அதுக்கு கனெக்டடா ஒரு சார்ஜஸ் இருக்கறனால. அப்ப நம்ம அஷ்யூம் இருக்கிற ஏரியாக்குள்ளார எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சார்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்க ஒரு சார்ஜ் இருக்கலாம், ஆனா இந்த சார்ஜ்னால வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த சர்ஃபேஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான், எலக்ட்ரிக் சார்ஜஸை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா பசங்களா? அப்ப இதுதான் வந்து நம்மளோட காஸ் லா. இது என்ன பண்ணிட்டாங்க, என்ன விதமான ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ எப்சைலான் நாட் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் பியூர் பெர்மிட்டிவிட்டி, அண்ட் Qin அப்படிங்கிறது எவ்வளவு சார்ஜஸ் உள்ள பிரசன்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய், வெல்கம் வெல்கம். அப்ப இதத்தான் காஸ் லா அப்படின்னு சொல்றோம். அண்ட் காஸ் லாவோட ஃபார்முலா இங்க இருக்கு. இவ்வளவு நேரம் மானே தேனே பொன்மானேல என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க நோட்ஸா கொடுத்துருக்கு. ஓகே, அண்ட் எவ்ரிதிங் இன் a closed loop. சரியா, இது எல்லாமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு closed loopல தான் ஃபங்க்ஷன் ஆகணும். everything will be a closed loop. ஓகே, ஏன்னா இந்த லூப் வந்து இந்த closed loop இருந்தா தான், இந்த மாதிரி இருந்தா தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சர்ஃபேஸை பட்டு வெளியே வரப்ப நம்ம ஃப்ளக்ஸ்னு சொல்ல முடியும். ஏன்னா சர்ஃபேஸ்ல படுறப்ப சர்ஃபேஸ்க்கு ஒரு ஏரியா வெக்டார் இருக்குமா, ஏரியா வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டாட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக்கா we will be getting a flux. ஓகே, அப்ப இதெல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹாய் யஷ்வந்த், ஹாய், வெல்கம். அண்ட் so these are some of the points நம்ம படிக்க வேண்டியது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, total electric flux through a closed loop is 0 if no charge is enclosed in the surface.
அப்ப நம்ம காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த காசியன் சர்ஃபேஸுக்குள்ளார எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் இருக்க போறது இல்லை. பிகாஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எப்சிலான் நாட். அதனால நம்மளுக்கு என்ன இருக்க போறது இல்லை பசங்களா, நம்மளுக்கு இந்த இடத்துல சார்ஜஸ் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளார நம்ம சர்ஃபேஸுக்குள்ள காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ள சார்ஜஸ் இல்லை அப்படின்னா இருக்க போறது இல்லை. ஏது அடிக்கடி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், பிகாஸ் நீங்க உங்க கம்பிடன்சி கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்கலாம், கம்பிடன்சி கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்கலாம். ஓகே, அப்ப அடுத்தது பாருங்க செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு, whenever the net electric flux through a closed surface is zero. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவுக்கு எவ்வளவு சார்ஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் உள்ள வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃப்ளக்ஸ் வெளியே போயிருதுன்னு அர்த்தம். ஓகே, உள்ள வர ஃப்ளக்ஸ் எல்லாமே வெளியே போயிருதுன்னு அர்த்தம். கிளியர்? அப்படி உள்ள வர ஃப்ளக்ஸ் எல்லாமே வெளியே போயிருச்சு அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் will be equal to 5(1 - 5(2) which is equal to 0. ரைட்? ஏன்னா இங்க பாருங்க இது ஏரியா வெக்டார், இது வந்து ஏரியா வெக்டார். அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டு 180 டிகிரில இருக்கா, அப்ப இதனால வரக்கூடிய 5(2) எப்படி இருக்கும், நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். இதனால வரக்கூடியது பாசிட்டிவ். இங்க ரெண்டு லைன் வருதுன்னா அதே ரெண்டு லைன் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இட் வில் பி கேன்சலிங் ஈச் அதர். அப்ப ஜீரோவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா ஃப்ளக்ஸ் ஜீரோவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாம இருக்குன்னு அர்த்தம் இல்லை. பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, பட் நம்மளுக்கு ஃப்ளக்ஸா அது இல்லை. இட் ஹாஸ் நோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். Okay, the charges may be located anywhere inside the surface. அதாவது சர்ஃபேஸ்க்குள்ளார அது எங்க வேணா லொகேட் ஆயிருக்கலாம். எக்ஸாக்டா சென்டர்ல தான் லொகேட் ஆயிருக்கணும், இல்ல இந்த சைடுல தான் லொகேட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. it has no criterias அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, it has no criterias அப்படிங்கறாங்க. அடுத்தது பாருங்க, cube represents the only the total charges inside the எஸ் அப்படிங்கிறது காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா சார்ஜஸையும் ரெப்ரசென்ட் பண்றதா கியூபே தவிர ஒரு பர்டிகுலர் சார்ஜ் அப்படி கிடையாது. ஓகே, அந்த சர்ஃபேஸ்க்குள்ளார இருக்கிற எல்லா சார்ஜஸையுமே அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது பாருங்க, என்ன சர்ஃபேஸ் நம்ம வரையறோமோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அது வந்து எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். ஷுட் பி a closed loop. ஒரு சிலிண்ட்ரிக்கலா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுக்கு கியூபாய்டாக இருக்கலாம், இல்ல ஸ்பியராக இருக்கலாம். ஓகே, அதை என்க்ளோஸ் பண்ற மாதிரி வரையணும், அதை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிற மாதிரி வரையணும். ஓகே, அண்ட் இது மோஸ்டா காசியன் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிமெட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அதாவது ரெண்டா பிரிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சிமெட்ரிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு தான் யூஸ் பண்றோம். ரொம்ப வந்து இர்ரெகுலர் ஷேப்ஸ்ல இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. கரெக்ட் தான். காஸ் லால இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூலம்ஸ் லாவையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், கூலம்ஸ்ல இருந்து காஸையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. இங்க நம்மளோட ஃபார்முலா என்னது பசங்களா, தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். ஒரு க்ளோஸ்ட் லூப்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வருது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு டோட்டலா நம்ம ஆட் பண்றோம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், Q inside the Gaussian surface divided by the epsilon naught. Okay, Q inside the Gaussian surface. இதுதான் நம்ம ஃபார்முலா. அண்ட் phi is equal to Q in divided by epsilon naught. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பசங்களா இது ஜேயிலயும் சரி இது வந்து நீட்லயும் சரி ரிப்பீட் ஆன ஒரு क्वेश्चन. என்ன கொடுக்கறாங்கன்னு பாருங்க, a charge Q is placed at the center of a cube. ஓகேவா, charge Q is placed at the center of a cube. அப்போ ஒரு cube இருக்கு, we are having a cube. ஓகேவா, இந்த கியூப்ல நம்ம என்ன பண்றோம், சென்டர்ல ஒரு சார்ஜ் ஒன்னு வைக்கிறோம். ஓகேவா, சென்டர்ல ஒரு சார்ஜ் ஒன்னு வச்சுக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த சர்ஃபேஸ்க்குள்ளார அது உள்ள இருக்கு, இட் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, the electric flux through one of its phase is. அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரே ஒரு ஃபேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு, கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. கரெக்டா, 6 சைடு இருக்கு. 1 2 1 2 3 4 5 6. கரெக்டா, சோ இதுக்கு என்ன இருக்கு, 6 சைட்ஸ் இருக்கு, 6 ஃபேஸஸ் இருக்கு. ஓகேவா, சோ 1 2 3 4 5. கரெக்டா, சோ 6 மேல இருக்கிறது பின்னாடி இருக்கிறது 6. சோ 6 ஃபேஸஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருது, இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வந்து ஜெனரேட் ஆகுது. ஓகே, இன்னும் கிளியரா வரைஞ்சு கொடுத்துடுறேன், இங்க கவனிச்சுக்கோங்க. இங்க சார்ஜ் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுமா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போய்கிட்டு இருக்கும். அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டலா 6 ஃபேஸ்,
அதுல 1 கேக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? So electric flux will be equal to Q in divided by epsilon naught. Q in இருக்கா? இருக்கு. And 6 phases கேக்கல, ஒரே ஒரு phase-க்கு கேக்குறாங்க. அப்ப 1/6 into Q in divided by epsilon naught. 1/6 into Q by epsilon naught அப்படின்னு ஆன்சர் வரணும். So the perfect answer is option B. The perfect answer is option B. Okay? இந்த ஐடியா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. So now the next question. Which of the following statement is or correct? எது வந்து இதுல கரெக்ட்னு கேக்குறாங்க. அப்ப கவனிங்க. The law is especially useful in determining the electric field. Okay, the law is especially used in the determination of electric field when the source distributed as simple symmetry. இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் சிமெட்ரியில், ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கூலம்ஸ் லா அண்ட் நோட்டேஷன் அண்ட் நோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேர் எம்ப்ளாய்டு இன் அப்டைனிங் காஸ் லா. உண்மைதானே? காஸ் லாக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கூலம்ஸ் லா தான் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்க்கறப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே பெர்ஃபெக்ட். ஸோ த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 2. ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, ஏன்னா நம்ம எதுக்கு சிம்பிள் சிமெட்ரிக்கு தான் யூஸ் பண்றோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. அண்ட் நம்ம இதை வந்து காஸ்லாவும் டிரைவ் பண்ணிக்கலாம். காஸ்லாவை வச்சு கூலம்ஸை வச்சு காஸும் நம்ம டிரைவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் application of Gauss law. This is your next topic, application of Gauss law. அப்போ மேம் இது என்னது மேம் application of Gauss law? ரொம்ப சிம்பிள். பிகாஸ் சிமெட்ரிக்கலான ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன்லையும் இருக்கும், 2 டைமென்ஷன்லையும் இருக்கும், 3 டைமென்ஷன்லையும் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் எப்படி மேம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? பிகாஸ் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கண்டக்டர் அப்படின்னாங்கன்னா சார்ஜஸ் எங்க இருக்கும்? ஸோ இஃப் இட் இஸ் அ கண்டக்டர், சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்ல இருக்கும். சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? சார்ஜஸ் வில் பி ஆன் த சர்ஃபேஸ். அதோட சர்ஃபேஸ்ல தான் வந்து அப்படியே பரவி இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஒரு கண்டக்டர் அப்படின்னா இந்த ரிமோட்டுக்கு உள்ளுக்குள்ளார சார்ஜஸ் இருக்காது, இந்த சர்ஃபேஸ்ல அப்படியே படர்ந்து இருக்கும். அதை தான் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கண்டக்டர் அப்படிங்கிறது 3 விதமாக இருக்கலாம். ஒன்று 1 டைமென்ஷனாக இருக்கலாம், இல்லை 2 டைமென்ஷனாக இருக்கலாம், இல்லை 3 டைமென்ஷனாக இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த சார்ஜ் எப்படி படர்ந்துருக்கு, எவ்வளோ டென்சிட்டியா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ 1 டைமென்ஷனாக இருந்தது அப்படின்னா, இஃப் இட் இஸ் 1 டைமென்ஷன், தென் லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எல். பர் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு. ஓகே, பர் லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q பை ஏரியா. ஏன்னா இது 2 டைமென்ஷன் தானே, அப்போ ஏரியா தானே போடணும். அடுத்தது 3. ஸோ 3 டைமென்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணுவோம்? வாட் வி வில் பி மென்ஷனிங்? 3 டைமென்ஷன் வி வில் பி மென்ஷனிங் அட் அஸ் ரோ. ரோ இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை V. V அப்படிங்கிறது வால்யூம். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா மணிவேல். அடுத்தது அதுதான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னது, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னது, அதெல்லாம் தான் போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சூப்பர் 30 முடிச்சிடணும் இல்லையா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால இதை முடிச்சுட்டு அதெல்லாம் நான் எடுத்துட்டு வருவேன். ஓகே, அப்போ இது ஸோ அப்போ 1Dல இருக்கிறப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? Q by L. 2Dல இருக்கிறப்ப Q by A. 3Dல இருக்கிறப்ப Q by V அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். அப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம 1Dக்கு யூஸ் பண்றோமா, 2Dக்கு யூஸ் பண்றோமா, 3Dக்கு யூஸ் பண்றோமாங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சு எழுத முடியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பாருங்க, நம்ம இந்த கண்டக்டருக்கு வெறும் லென்த் மட்டும்தான் இருக்கு. அப்போ 1 டைமென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னது? 1 டைமென்ஷன். இதுக்கு லென்த் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இதுக்கு என்ன இருக்கு? லென்த் மட்டும்தான் இருக்கு. இங்கே மார்க் பண்ணிருக்காங்க, இட் ஹாஸ் ஒன்லி லென்த். ஓகே மேம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ லென்த் இருந்துச்சு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q பை L அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ L அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசியன் சர்ஃபேஸ் வரையணும். அதை சுற்றி என்ன பண்ணணும்? நம்ம காசியன் சர்ஃபேஸ் வரையணும். ஓகே, அப்போ இது ஒரு ராட் அப்படின்னா இதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு லென்த் இருக்கு. அப்போ லென்த் வர்ற ஒரு சர்ஃபேஸை நான் வரையணும். அதனால நான் சிலிண்டர் வரைகிறேன். பிகாஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வில் பி ஈக்குவல் டு 2 pi RL. ஓகேவா? லென்த்தையும் இதுல நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால நான் என்ன பண்றேன்? 2 pi RL. அதனால ஒரு சிலிண்டர் சர்ஃபேஸ் வரையறேன். இப்ப வரையறப்ப சார்ஜஸ்ல இங்க இருந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே வருமா? 2 டைரக்ஷன்லயும் இந்த மாதிரி வெளியே வர்றப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸை பட்டு வரப்ப இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ்.
ரைட். ஸோ ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? ஸோ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E டாட் dA இஸ் ஈக்குவல் டு Q இன் டிவைடட் பை எப்சைலான். காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளார தானே நம்ம சார்ஜஸ் இருக்கு. அப்போ டெஃபினட்டா இது என்னது பசங்களா, டெஃபினட்டா இது வந்து சார்ஜஸ் உள்ள இருக்கு. அப்போ சார்ஜஸ் உள்ள இருக்கு அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இதோட ஏரியா என்னது, 0 to A. இது டோட்டலா என்னது, இட் இஸ் அ சிலிண்டர். கரெக்டா, இட் இஸ் அ சிலிண்டர். அப்போ E இன்டூ A, இதை டிஃபரன்ஷியேட், இதை இன்டகிரேட் பண்ணோம்னா E இன்டூ ஏன்னு கிடைக்கும், Q இன் டிவைடட் பை எப்சைலான். ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 2 pi RL அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Qக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், லாம்டா L அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ லாம்டா L கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை 2 pi R இன்டூ எப்சைலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கிறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு. ஓகே, ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆர் அப்படிங்கிறது என்னது, நம்ம காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸ். ஆர் அப்படிங்கிறது என்னது பசங்களா, காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸ். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ ரோஷினி செந்தில்வேல் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாம் வில் பி டஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போர்டு எக்ஸாம் டஃபா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஓகேவா, பிகாஸ் ஏன்னா நிறைய வந்து சாய்ஸஸ் எடுத்துட்டாங்க. இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, இன்டர்னல் கொஸ்டின்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியா எடுத்துட்டு வந்திருக்காங்க பசங்களா. நிறைய படிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிரைட்டீரியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேசுவோம் அதை பத்தி. ஓகே, ஐ வில் பி டிஸ்கஸிங் வித் தட் டு யூ. ஓகேவா, அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். நான் இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனட்லி லாங் ஷீட். ஓகேவா, ஒரு லாங் ஷீட், இன்ஃபைனட்லி லாங் ஷீட். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். மேபி நீங்கள் கியூபாய்டு எடுக்கலாம், இல்லை நீங்கள் சிலிண்டர் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அப்போ எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்கு. கரெக்டா, அப்போ சார்ஜஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருமா, இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருமா. அப்போ வந்து இதோட ஏரியா எப்படி இருக்கும், இதுதான் அதோட ஏரியா வெக்டர். இதுதான் அதோட ஏரியா வெக்டர். அப்போ பாருங்க ரெண்டுமே 0 டிகிரியில் இருக்கு. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5(1 + 5(2). கரெக்டா, டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5(1 + 5(2). அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது, எனக்கு ஆட் ஆகுது 2(5) அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது, ஸோ ஃப்ளக்ஸோட வேல்யூ இஸ் நத்திங் பட் EA. அப்போ 2EA இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இது என்னது நம்மளுக்கு ஃபார்முலா, Q இன் டிவைடட் பை எப்சைலான் நாட். அப்போ 2EA இஸ் ஈக்குவல் டு, Q இன் என்னது நம்மளுக்கு சிக்மா A டிவைடட் பை எப்சைலான் நாட். ஏ டிவைட் ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சைலான் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ this is your formula. This is your formula for infinitely long sheet. அப்போ புக்கில் 10 பக்கத்துக்கு டிரைவ் பண்ணியிருக்காங்க மேம், நீங்கள் என்ன 4 வார்த்தையில் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் இனஃப். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ரொம்ப அடிக்கடி கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்லில் இருந்து கேட்குறாங்க. ஷெல் அப்படின்னா என்னது, மேலே எல்லாம் சாலிடாக இருக்கும், உள்ளுக்குள்ளார வந்து எம்டியாக இருக்கும், நம்ம தேங்காய் மாதிரி. ஓகேவா, மேலே எல்லாம் சாலிடாக இருக்கும், உள்ளுக்குள்ளார காலியாக இருக்கும், அதுதான் ஷெல். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா, ஷெல் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஷெல்லில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிங்கன்னு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, காசியன் சர்ஃபேஸை நான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளார வரைகிறேன், அப்போ வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும். அதுக்கு அடுத்தது காசியன் சர்ஃபேஸை நான் சர்ஃபேஸில் வரைகிறேன், அந்த ஷெல்லோட சர்ஃபேஸில் வரைகிறேன், அப்போ அது எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் காசியன் சர்ஃபேஸை நான் மேலே வரைகிறேன், அந்த ஷெல்லுக்கு வெளியே வரைகிறேன், அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு 3 விதமான ரியாக்ஷன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆர் அப்படிங்கிறது என்ன, கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு பி த ரேடியஸ் ஆஃப் யுவர் ஷெல். ஓகேவா, ஷெல்லோட ரேடியஸ். ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசியனோட ரேடியஸ், காசியன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதோட ரேடியஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காசியன் சர்ஃபேஸ் எடுக்கணும். காசியன் சர்ஃபேஸ் எப்படி எடுக்கிறது, இது என்க்ளோஸ் பண்ற மாதிரி எடுக்கணும். அப்ப இது ஒரு ஸ்பெரிக்கல், இது வந்து ஒரு ஸ்பியர் அப்படிங்கறதுனால நான் ஸ்பியர் ஷேப்லயே காசியன் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதை வெளியே வரைஞ்சிருக்கேன். ஸோ தட் மீன்ஸ் ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே அப்ப ஸ்மால் r is greater than capital R அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபார்முலா என்னது E is equal to அதாவது what is that formula phi is equal to q in divided by epsilon naught. So integral of E dA is equal to q in divided by epsilon naught. அப்ப நம்ம காசியன் வரைஞ்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் சார்ஜஸ் உள்ளுக்குள்ளார காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளார இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அப்ப பாருங்க சோ ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சார்ஜ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா that means அது ஒரு கண்டக்டர். அப்ப கண்டக்டரா இருந்த சார்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கும் பசங்களா சார்ஜஸ் அப்படியே இந்த சர்ஃபேஸ்ல அப்படியே இருக்கும் அதோட சர்ஃபேஸ்ல அப்படியே இருக்கும். அப்ப கவனிங்க சோ இதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் இதுதான் நம்மளோட காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளார தான் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. அப்ப சார்ஜஸ் உள்ள இருக்கு. சோ that means இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன இருக்க போகுதுன்னு அர்த்தம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம என்ன பண்ணலாம் and this is a two dimension one right it is a sorry இது வந்து என்னது இதுக்கு சார்ஜஸ் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be equal to sigma r square divided by epsilon naught into small r square. மேல இருக்கிறது capital R square which is sphere ஓட நம்மளோட ஷெல்லோட ரேடியஸ் கீழ இருக்கிற r square அப்படிங்கிறது நம்மளோட காசியன் சர்ஃபேஸ் ஓடது. அண்ட் சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. this will be helping you in a lot of questions. okay sorry ma'am I'm late to the class. no worries இப்ப அட்டெண்ட் பண்ணுங்க மிஸ்டர். ஓகே அப்ப இங்க வந்து சிக்மாவோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா q டிவைடட் பை a. a அப்படிங்கிறது ஏரியா. இது என்னது நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a sphere எப்படி எழுதலாம் 4 pi r ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. அப்ப எங்க சிக்மா இருக்கோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் q டிவைடட் பை 4 pi r ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதணும். எழுதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா E will be equal to q divided by 4 pi epsilon naught into r square. அப்ப இது எப்படி எழுதலாம் kq divided by r square அப்படின்னு எழுதலாம். that means electric field is inversely proportional to the Gaussian radius square. அப்ப ஸ்கொயர் அப்ப ரேடியஸ் h ஆயிட்டே போக போக நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாயிட்டே போகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை காசியன் சர்ஃபேஸை நான் சர்ஃபேஸ் மேலேயே வரையறேன் which means r is equal to capital R. r is equal to capital R. அப்ப இந்த கண்டிஷன்ல எப்படி இருக்கு நம்மளுக்கு இந்த காசியன் சர்ஃபேஸ்ல தான் சார்ஜஸ் இருக்கு. அப்ப சார்ஜஸ் இருக்கு. so that means இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். அதே கண்டிஷன் தான் E is equal to sigma r square divided by epsilon naught into r square. சிக்மாக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் q divided by 4 pi r square into r square epsilon naught அப்படின்னு கிடைக்கும். மேல ஒரு r square ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஸ்மால் rக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேபிட்டல் R யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்கு நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்மளுக்கு சேம் டு சேமாக இருக்கு. அப்ப q divided by 4 pi r square into epsilon naught அப்படின்னு கிடைக்கும். ஓகே காசியன் சர்ஃபேஸ்ல எது மேம் கான்ஸ்டன்ட் காசியன் சர்ஃபேஸ்ல எது கான்ஸ்டன்ட் எனக்கு தெளிவா புரியல. இன்னொரு டைம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கேக்குறீங்களா கரெக்டா क्वेश्चन கேக்குறீங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணா the last criteria is nothing but inside the sphere. அதாவது காசியன் சர்ஃபேஸ் நம்ம எங்க வரையறோம் ஷெல்லுக்குள்ள வரையறோம். அண்ட் ஷெல்லுக்குள்ளார வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் இது என்ன கிரைட்டீரியா ஸோ ஸ்மால் r is lesser than capital R. நம்ம நார்மல் ஷெல்லை விட இது கம்மியா இருக்கு குட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே அண்ட் சார்ஜஸ் எல்லாம் மேல இருக்கே ஒழிய நம்ம காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளார எந்த சார்ஜஸும் இல்ல. அப்ப எந்த சார்ஜஸும் இல்ல அப்படின்னா qin will be 0. qin will be 0. ஓகேவா qin என்னது நம்மளுக்கு 0வாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அப்ப இந்த மூணு கிரைட்டீரியாவையும் நான் கிராஃப்ல வரையணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியஸ்க்கு நான் வரைஞ்சேன் அப்படின்னா இன்சைடு தி ஸ்பியர் எப்படி இருக்கு எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கு. சர்ஃபேஸ்ல வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. சர்ஃபேஸை விட்டு தள்ளி போக 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 அப்படியே குறைஞ்சிட்டே வருது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அப்ப இந்த கிராஃப்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस வரலாம். இந்த கிராஃப்ல இருந்து உங்களுக்கு என்ன வரலாம் क्वेश्चंस வரலாம். ஓகே கிராஃப்ல இருந்து you will be getting questions. so now
இதோட ஃபார்முலாஸ் வச்சு நியூமரிக்கல்ஸ் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட நியூமரிக்கல்ஸ் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So first question 5 mark question கேட்டிருக்காங்க. Use Gauss law and obtain the expression for electric field due to infinitely long thin straight wire with uniform linear charge. டென்சிட்டி ஆல்ரெடி படிச்சது தான். அப்போ என்ன ஆகும், நீங்கள் டக்கு டக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கு டைகிராம் வரைகிறீங்க. டைகிராம் வரைஞ்சி முடிச்சுட்டு எப்பவும் போல் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எப்பவும் போல் என்ன பண்ணுறீங்க, டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, காசியன் சர்ஃபேஸ் பற்றி சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க மேம். காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை ஒரு கவர் மாதிரி, நம்ம இமேஜின் கவர் மாதிரி அதுக்கு கவர் பண்ணணும். புரிஞ்சுதா? சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வயர் நீளமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கவர் பண்ணலாம், ஒரு சிலிண்டருக்குள்ளார அது வச்சோம்னா கவர் ஆகிடும். ரைட். ஸோ காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் அப்படின்னா அது 1 டைமென்ஷன். அப்போ அதில் இருக்கக்கூடிய 1 டைமென்ஷனை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். 1 டைமென்ஷன்னா என்னது, லென்த். அப்போ அந்த 1 டைமென்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லென்த் ஃபுல்லாக கவர் ஆகிடும். எஸ் ஆர் நோ? இதுவே 2 டைமென்ஷன் அப்படின்னா என்ன பண்ணலாம், சிலிண்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கியூபாய்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கியூபாய்ட்லேயுமே வந்து ஏரியா 2 இருக்குது. கரெக்டா? யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபுல்லாக நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர் கவர் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். ஓகே, அந்த காசியன் சர்ஃபேஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா இருக்கா? அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த டெரிவேஷன். நார்மலாக ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன டிரைவ் பண்ணமோ அது அப்படியே இங்கே நீங்கள் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சுது. ஓகே, ஸோ நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டிஸ்கஷன் இஸ் யூசிங் காஸ் லா one can predict the electric field at a point anywhere near the uniform charged infinite plane sheet. ஆமா, உண்மைதான், பண்ணலாம். Gaussian surface can be taken either cylindrical or cuboid. உண்மைதான். இல்ல ஸ்பியரா கூட நீங்க எடுத்துக்கலாம், அதுவும் உண்மைதான். The electric field due to such sheet is, அப்ப electric field வந்து sheet அப்படினாங்கன்னா அது எது, that is your 2-dimensional object. 2-dimensional objectனா நம்மளுக்கு q in by epsilon naught எப்படி எழுதுவோம், நம்ம q in by epsilon naughtல that is going to be your sigma into area அப்படின்னு எழுதுவோம். என்ன எழுதுவோம் நம்ம, sigma into area. அப்ப electric field will be directly proportional to the sigma. Electric field will be directly proportional to the sigma அப்படின்னு எழுதுவோம். So the perfect answer is option B. The perfect answer is option B. Clear இருக்கா? Yes, Pugadarasan. Correct. That is the answer. Okay. Now, பசங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுக்கு போர்ட் சம்மந்தமாக எல்லா இன்டிமேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த லிங்க் எப்போ வேலை செய்யலையோ அப்போ டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது 24/7 இஸ் ஆக்டிவேட்டட். இட் இஸ் வெரி ஆக்டிவ். ஓகே, நவ் the next topic of today's discussion is nuclear force. என்ன மேம் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்? பிகாஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பற்றி, பைண்டிங் எனர்ஜி பற்றி ஆல்ரெடி வந்து சூப்பர் 30ல 2-3 செஷன்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ போய் பார்த்துருங்க. பிகாஸ் தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சூப்பரான அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், கைடன்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே காத்தா நம்ம சேனலும் கலந்துரும் பசங்களா. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு சப்ஸ்கிரைப் டு கெட் more sessions. Hi Bhuvaneshwaran, hi, welcome. So now the next topic is nuclear force. Nuclear force அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். நியூக்ளியஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் தான் புரோட்டானையும் சரி, நியூட்ரானையும் சரி, இல்லை நியூட்ரான் புரோட்டானையும் சரி ஒன்னோட ஒன்று இப்படி இழுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஓகே, இது வந்து என்னது, இதுதான் நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே. Okay, big fan of you, ma'am. From day before yesterday, my friend suggested. Okay, Surendra, hi, welcome. Thank you so much. So கண்டிப்பா I'm feeling happy that my work is helping you all. Thank you so much. அப்போ கவனிச்சுக்கோங்க, இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் அண்ட் புரோட்டான் ஆர் சேம் டைப் ஆஃப் சார்ஜஸ், அது ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணணும். ஆனால் நியூக்ளியஸ்குள்ளார அது ரிப்பல் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோலில் யார் வச்சிருக்கா, ஒரு ஃபோர்ஸ் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் யுவர் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல். நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்னது பசங்க நம்மளுக்கு, இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல். இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட்
strongest force. Okay, and இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்போ மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 to the power minus 15ல தான் இந்த வந்து வேலை செய்யும். ஏன் இப்போ இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரியுதா? ஏன்னா இது குட்டி டிஸ்டன்ஸ்ல தான் ஆக்டிவேட்டடா இருக்கு. இது குட்டி டிஸ்டன்ஸ்ல தான் ஆக்டிவேட்டடா இருக்கு. லார்ஜ் ஏரியால ஆக்டிவேட்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது. இது குட்டி ஏரியால இருக்கறனால தான் இது ரொம்ப ஆக்டிவேட்டடா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இந்த நியூட்ரானை பிடிச்சி வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நியூட்ரான் புரோட்டானை பிடிச்சி வைக்கிறதுக்கு, புரோட்டானை பிடிச்சி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் தான் இருக்கும். Okay, below 0.87 it is repulsive, more than it is attractive. Exactly, Rimasan, exactly, that is a perfect one. Exactly. ஏன் மேம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, லிசன், எல்லா நியூக்ளியஸுக்குள்ளார நிறைய நியூக்ளியான்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. சில நியூக்ளியான்ஸ்குள்ளார 4-5 நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 2 நியூக்ளியான்ஸ்குள்ளார 10 to the power minus 15 ஃபெர்மி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கும். சப்போஸ் கம்மியான நியூக்ளியான்ஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டுத்துக்குள்ளார டிஸ்டன்ஸ் அதிகமாகுமா? அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் விடாது. ஐயோ டிஸ்டன்ஸ் அதிகமாகறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸா தன்னை மாத்திக்கிட்டு 2 நியூக்ளியானை இப்படி பிடிச்சிக்க பார்க்கும். திரும்ப அந்த 10 to the power minus 15க்கே கொண்டு வர பார்க்கும். இதுவே ரொம்ப நிறைய நியூக்ளியான்ஸ் இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ளார டிஸ்டன்ஸ் 10 to the power minus 15 விட கம்மி ஆயிடும். அப்படி கம்மி ஆச்சு அப்படின்னா ரொம்ப பக்கத்துல வராங்களே இது ஆபத்தாச்சு அப்படின்னு மறுபடியும் ரிப்பல்சிவா தன்னை மாத்திக்கிட்டு 2 சார்ஜஸை தள்ளிவிடும். அந்த 2 சார்ஜஸ் அப்படி தள்ளி விடுறப்ப அது என்ன ஆகுது, நம்மளுக்கு திரும்பவும் 10 to the power minus 15. எக்ஸாக்டான வேல்யூ சொல்லணும் அப்படின்னா 0. into 10 to the power minus 15 மீட்டர்லயே அது மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஓகேவா, அதுதான் இது வேல்யூ. ஸோ சில டைம் ரிப்பல்சிவ் ஆகவும் சில டைம் அட்ராக்ஷன் ஆகவும் தன்னைத்தானே அது மாத்திக்கும். ஓகேவா, என்ன பண்ணும் பசங்களா, தன்னைத்தானே அது மாத்திக்கும். இதனால தான் இது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ரொம்ப அப்படியே எல்லாம் கைக்குள்ளார வச்சிருக்கு இல்லையா, அதனால தான் இட் இஸ் யோர் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் எவர் இன் த நேச்சர். நேச்சர்ல எவர் எக்ஸிஸ்ட்ல இதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கிறனால வாட் ஹேப்பன்ஸ், எப்போ எல்லாம் உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கோ அப்போ அது வந்து ஹெவியர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, ஹெவியர் நியூக்ளியை அப்படிங்குவோம். அந்த ஹெவியர் நியூக்ளியை உடஞ்சே ஆகணும், அப்போதான் ஸ்டெபிலிட்டிக்கு வரும். இதுவே நிறைய கேப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கு, அட்ராக்ஷன் ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா அதை லைட்டர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைட்டர் நியூக்ளியாக இருந்தாலும் 1-2 நியூக்ளியஸை சேர்த்து அது திரும்ப ஸ்டேபிளாக ஆசைப்படும். ஏன்னா லைட்டர் நியூக்ளியைனா ஸ்டேபிள் அண்ட் ஹெவியர் நியூக்ளியைனா அன்ஸ்டேபிள்னு கிடையாது. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும்தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். யாரெல்லாம் இன்னும் நம்ம பைண்டிங் எனர்ஜியை பத்தி படிக்கலையோ அவங்க எல்லாம் போய் பாருங்க. அண்ட் நியூக்ளியஸோட கம்ப்ளீட் ஒன் ஷாட் நம்ம Xylem நீட் தமிழ் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க பசங்களா. ஓகே மேம், பிசிக்ஸுக்கு நீட் ஸ்டடி பிளான் போடுங்க மேம், வந்துட்டே இருக்கு சிந்துஜா, வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பயாலஜி கெமிஸ்ட்ரி படிச்சிட்டீங்க, இப்போ பிசிக்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா, நான் கம்ப்ளீட் ஸ்கெட்ச் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போர்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிச்சிடலாம். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வில் ஆல்வேஸ் பி த சேம். அண்ட் இதுக்கு தனியாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலாலாம் இதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு இதிலிருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொட்டென்ஷியலை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாகிறப்ப அபாயம், அப்போ பயங்கர ஃபோர்ஸில் பயங்கர பொட்டென்ஷியலில் இது பிரித்து விடணும். அப்போ இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ், அதாவது 0.8 into 10 to the power minus 15. இதுதான் பர்ஃபெக்டான வேல்யூ. அப்போ இதை விட குறைஞ்சுது அப்படின்னா அது என்னவாக இருக்கு, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கு, ஹெவியர் நியூக்ளியாக இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரீஜியன் ஃபுல்லாக என்னது, நம்மளோட ரிப்பல்சிவ் ரீஜியன். அப்போ இந்த ரிப்பல்சிவ் ரீஜியன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பல்சிவ் ரீஜியன்ல நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கு. ஏன்னா அப்பதான் ரிப்பல் பண்ணி விட முடியும். ஓகேவா, அப்பதான் ரிப்பல் பண்ண முடியும். ஸோ புகழரசன் வந்து மேம் சிபிஎஸ்இ எக்ஸாமுக்கும் ஸ்டடி பிளான் கொடுங்க மேம், கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே, இந்த வாரத்தில் உங்க கையில கிடைச்சிரும். ஓகே, நான் கொடுக்குறேன். அண்ட் இதுவே இதை விட அதிகமான வேல்யூவா போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், லைட்டர் நியூக்ளியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப லைட்டர் நியூக்ளியாக இருக்கு அப்படின்னா அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்றப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு அட்ராக்ஷன்ல இருக்கிறப்ப அவ்வளோவா பொட்டென்ஷியல் இருக்காது, பொட்டென்ஷியல் போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு, அவங்களுக்கே டயர்ட் ஆயிரும் இல்லையா, என்னடா இவங்க தூரத்திலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா. அதனால என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பசங்களா சம் சால்வ்
சால்வ் பண்ணிடலாமா? ஷால் வி பிகின்? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நியூமரிக்கல் சால்வ் பண்ண போறோம். அப்ப தெரிஞ்சிருக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, draw a graph showing the variation of potential energy of pair of nucleons as a function of their separation. Indicate the region in which the nuclear force is attractive and repulsive. Ma'am, என்ன மேம் அப்படியே கேட்டிருக்காங்க? அதுதான் ஷோபி மேம், என்ன படிச்சோமோ அது அப்படியே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல ஒரு கிராஃப், இது 0, இது பொட்டென்ஷியல் எனர்ஜி மெகா எலக்ட்ரான் வோல்ட், இது வந்து என்னது நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபெர்மி மீட்டர். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இதுதான் வந்து 0.8 ஃபெர்மி மீட்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இந்த ரீஜியன் ஃபுல்லா ரிப்பல்சிவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் பசங்களா? இது அப்படியே இப்படி கீழே வந்து அப்படியே. ஸோ இந்த ரீஜன் எல்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ தீஸ் வில் பி அட்ராக்டிவ். இது எல்லாமே எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்கும். இதை வரைஞ்சிங்க அப்படின்னா முடிஞ்சது. 2 மார்க், 2 மார்க் கிவ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சிம்பிள், ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி, ரைட். அடுத்தது பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஒன். அதாவது ரெண்டுமே கரெக்டா இல்ல ஒன்னு கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா அப்படிங்கறது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூஸ் பண்ணிடலாமா? அப்ப பாத்துக்கோங்க, unlike Coulombic force, the nuclear force is special force that can be calculated by a special formula. நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப இது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அப்படின்னு சொல்ற எதுவுமே கரெக்ட் இல்ல, இதுவும் கரெக்ட் இல்ல. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாமா? In general, proton is repulsive, so Coulombic force is stronger than the nuclear force. இது சரியான நம்மளுக்கு வந்து இது வந்து தப்பான ஒண்ணு, தவறான செயல் இது. பிகாஸ் உள்ளுக்குள்ளார என்ன இருக்க போறது இல்ல நம்மளுக்கு? கூலும்பிக் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்ல. நியூக்ளியர் ஃபோர்ஸ் கூலும்பிக் ஃபோர்ஸை விட ஸ்ட்ராங்கரான ஒண்ணு. பிகாஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து டோட்டல் நம்மளோட யூனிவர்ஸ்லயே எக்ஸிஸ்டன்ஸ்லயே அதுதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸ். ரைட், தட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். அதனால நெய்தர் ஒன் நார் டூ, ரெண்டுமே கரெக்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே என்ன இல்லைன்னு அர்த்தம்? கரெக்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. எப்படி சி வரும் புகழரசன்? யோசிங்க. C is not the perfect one. Okay, now the next topic of discussion is going to be photoelectric effect. So photoelectric effect la na generally உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தரேன். that concept is enough. Okay, and the concept is enough. Okay, புகழரசன், don't worry, failure is a stepping stone of success. ஓகே, இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் இருக்கு, ஓகேவா? அந்த கண்டக்டர்ல லைட் வந்து படுது அப்படின்னா இந்த லைட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இந்த லைட்டுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும். இது வந்து படுது, இந்த லைட்டுக்குன்னு ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். இது வந்து படுது, இந்த லைட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். ஏன்னா லைட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் யோர் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ்னா என்னது? பாக்கெட் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வந்து பட்டுச்சுன்னா இந்த கண்டக்டர்ல யார் இருப்பா? சர்ஃபேஸ்ல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்ப இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரான்ஸை அப்படியே டக்குன்னு இப்படி ஜம்ப் பண்ண வைக்கும். என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளியே ஜம்ப் பண்ண வைக்கும். இங்க வெளியே வர எலக்ட்ரான்ஸை புடிச்சு வச்சுக்கிறதுக்கு இங்க ஒரு பிளேட் இருப்பாங்க. அப்ப இங்க வர எலக்ட்ரான்ஸை இந்த பிளேட்ல புடிச்சு வச்சுக்குவாங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னது? கரண்ட். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னது? கரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் யோர் கரண்ட். இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் ஃப்ளோ. ஓகே, அப்ப லைட் வந்து படுறதுனாலே நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குது. கரண்ட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் இருக்குன்னு அர்த்தம். ரைட், அதனால இதுதான் நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல எப்படி ஒரு क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, phi is equal to, அதாவது எனர்ஜி is equal to, எனர்ஜி என்னது? h into f. f அப்படிங்கிறது frequency. அது எப்படி எழுதலாம்? hc divided by lambda அப்படின்னு எழுதலாம். ரைட், அப்ப நம்ம E is equal to phi naught plus நம்மளோட phi naught plus, yes, so phi naught plus kinetic energy maximum அப்படின்னு எழுதுவோம். இதுதான் வந்து நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக்கோட ஃபார்முலா. ஓகே, இதை எப்படியும் எழுதுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணணும். எவ்ரி ஒன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லணும்.
ஓகே, அப்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு எனர்ஜியோட தான் வெளியே வருது. வெளியே வந்து எலக்ட்ரான் அப்படியே நின்னுக்குதா? கிடையாது, பயங்கரமா வேகமா ஓடுது. அப்ப இப்ப இந்த எலக்ட்ரானுக்கு யார் இருப்பா? கைனடிக் எனர்ஜி இருக்கணும். அண்ட் இந்த எலக்ட்ரான் போய் இந்த பிளேட்ல பட்டுருச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட். அப்ப எந்த எலக்ட்ரான் போய் இந்த பிளேட்ல படுதோ அதுக்கு யார் இருப்பாங்க? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருப்பாங்க. அப்ப இந்த பிளேட் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இங்க படக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இத நான் நெகட்டிவா சார்ஜ் பண்றேன். இந்த பிளேட்டை நான் என்ன பண்றேன்? நெகட்டிவா சார்ஜ் பண்றேன். அப்ப நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் will be repelling each other. நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் repelling each other. அப்ப நான் எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்து இதை நான் இந்த மாதிரி நெகட்டிவா மாத்துறனோ அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அப்ப இந்த இதுக்கு ஈக்குவலா இங்க வந்து நான் பொட்டென்ஷியல் வச்சேன், நெகட்டிவ் பொட்டென்ஷியல் வச்சேன் அப்படின்னா தான் என்ன நடக்கும்? நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் அங்க போய் படாம இருக்கும். ஓகே, அண்ட் கைனடிக் எனர்ஜி கேன் ஆல்சோ பி ரிட்டன் as Q into del V. del V அப்படிங்கிறது என்னது? சேஞ்ச் இன் யோர் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் Q அப்படிங்கிறது நம்மளோட சார்ஜ். ஓகேவா? சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம்? E is equal to phi naught plus E V naught அப்படின்னு நம்ம எழுதலாம். Hக்கு பதிலா H nu, அதாவது H frequency. இந்த இடத்துல work function அப்படிங்கிறது என்னது? அந்த லெவல்ல இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஃபங்க்ஷன்னா மினிமம் நம்ம அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான் வெளியே வரும். ஆனா அந்த எலக்ட்ரான் வெளியே வந்து டிராவல் ஆகுமான்னு தெரியாது. ஆனா ஒரு எலக்ட்ரானை நீங்க வெளியே எடுக்கணும் அப்படின்னாலும் மினிமம் இந்த எனர்ஜியாச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? நம்மளோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது பசங்களா? த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் ஐ எம் லேட். எஸ், எவ்ரி ஒன் லேட். Also the work function, no Samuel, it's not the correct one. Okay, work function அப்படிங்கிறது என்னன்னா மினிமம் பாஸ் ஆச்சு ஆயிரணும் மேம் அப்படிங்கிறது தான் ஒர்க் ஃபங்க்ஷன். நான் 100 மார்க் வாங்குவேன் மேம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அதான் கைனடிக் மேம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இத போக அடுத்தது என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் தெரியணும். என்ன மேம் அந்த சின்ன கம்பேரிசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ லிசன், எனர்ஜி, அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீக்வென்சி, கைனடிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இது எல்லாமே ஒரு டீம். அடுத்தது இந்த எலக்ட்ரான் போறனால நம்மளுக்கு ஒரு கரண்ட் வருது இல்லையா? அந்த கரண்ட்டை நம்ம போட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோ கரண்ட்டும் இன்டென்சிட்டியும் ஒண்ணு. ஓகேவா? தட் மீன்ஸ் நான் கரண்ட்ல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டென்சிட்டியை தான் மாத்தணும். மேல இருக்கிறது மாத்துறதுனால எனக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி எனக்கு ஃப்ரீக்வன்சியோ கைனடிக் எனர்ஜியோ மாத்தணும் அப்படின்னா இதுல தான் நான் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். இவங்க பிரச்சனையில தள்ளியிட மாட்டாங்க, இவங்க பிரச்சனையில தள்ளியிட மாட்டாங்க. ஓகே, 2 பேரும் ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையில தள்ளி எடுக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க தனி டீம், இவங்க தனி டீம். ஓகே, ஆல்ரெடி வந்து சுகுணா ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸ் வந்து Xylem நீட் தமிழ் சேனல்ல இருக்கு. என்னென்ன பேசிக் வேணுமோ அது அதுல இருக்கு ஆல்ரெடி. அதை பாருங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஐ டிட் தட் டூ. அதையும் நான் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இவங்க யாராச்சும் ஒருத்தங்க சேஞ்ச் ஆகணும்னா இவங்களுக்குள்ளதான் சேஞ்ச் ஆயிக்குவாங்க. இவங்கள டச் பண்ண மாட்டாங்க. இவங்களை நம்ம என்ன பண்ண மாட்டாங்க? டச் பண்ண மாட்டாங்க. அப்ப திஸ் இஸ் யுவர் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். அப்ப இதுக்கு கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா லிசன், போட்டோ கரண்ட் ஐபிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஐபிக்கும் நம்மளோட பொட்டென்ஷியலுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். ஐபிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். மேம் இப்போதானே சொன்னீங்க ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமா, அப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஸோ கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூல இருக்கு. இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, கரண்ட் அப்படியே சேச்சுரேஷன்லயே இருக்கு. கரண்ட் எப்படி இருக்கு? நம்மளுக்கு சேச்சுரேஷன்லயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது என்னது நம்மளுக்கு? திஸ் இஸ் யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். நம்ம இந்த பொட்டென்ஷியல் எப்போ அப்ளை பண்றோமோ, எப்போ இந்த நெகட்டிவ் பொட்டென்ஷியல் அப்ளை பண்றோமோ அப்ப கரண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு 0 ஆயிடுது. ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா இதுல யார் மாறல, இதுல ஃப்ரீக்வன்சி மாறல, எனர்ஜி மாறல, கைனெட்டிக் எனர்ஜி மாறல, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மாறல. ஆனா யார் மட்டும்தான் இங்க மாறி இருக்கா, இங்க இன்டென்சிட்டி மட்டும்தான் மாறி இருக்கு. இங்க யார் மட்டும்தான் மாறி இருக்கா, இன்டென்சிட்டி மட்டும்தான் மாறி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி கிராஃப். ஏன்னா இன்டென்சிட்டி மாறினாதான் நம்மளுக்கு போட்டோ கரண்ட் மாறும், ரைட்? ஸோ இன்டென்சிட்டி மாறினாதான் நம்மளுக்கு யார் மாறுவா, போட்டோ கரண்ட் மாறுவாங்க. அப்ப இதெல்லாம் குட்டி குட்டி இம்பார்ட்டன்டான கிராஃப்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி கிராஃப். இங்க பாருங்க, அப்ப இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃப்ல என்ன இருக்கு பசங்களா, இந்த கிராஃப்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கரண்ட் எல்லாம் ஒரே வேல்யூவா தான் இருக்கு, நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் மட்டும் மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்த ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கலாம், இல்ல எனர்ஜி மாறி இருக்கலாம், இல்ல ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று மாறனால இப்படி மாறி இருக்கு. பட் இன்டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணல, இன்டென்சிட்டியை டச் பண்ணல. பாருங்க இங்க கொட்டை எழுத்துல பெருசா கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் இன்டென்சிட்டி எதுலையுமே சேஞ்ச் ஆகல அப்படின்னு அர்த்தம். இன்டென்சிட்டி எதுலையுமே சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Now the next formulas, next numerical for discussion would be, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பசங்களா, பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? What happens to the wavelength of the photon after it collides with an electron? ஓகேவா? என்ன ஆகும்னு கேக்குறாங்க, வேவ் லென்த் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, போட்டான் அப்படிங்கிறது என்னது, ஒரு பாக்கெட் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரான்ல டச் பண்றப்ப அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரான் என்னவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எலக்ட்ரான் என்னவாகும்? ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி ஸ்ரீநிதி சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கவங்கள ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீமாசன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓகே, ஸோ எல்லாரும் சி தான் சொல்றீங்க. ஏன் பசங்களா சி? வை இட் ஷுட் பி சி? பிகாஸ் இங்க இருக்கிற பயங்கர எனர்ஜியை கொண்டு வந்து இங்க வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரானுக்கு டிரான்ஸ்பர் ஆகி எலக்ட்ரான் பயங்கர வேகமா மூவ் ஆகும். எலக்ட்ரான் என்ன பண்ணும், நம்மளுக்கு பயங்கர வேகமாக மூவ் ஆகும். எஸ் ஆர் நோ? ஸோ த ஆன்சர் வில் பி ஏ. The answer will be A. C கிடையாது, B கிடையாது. Because a photon transfers a part of energy or by colliding with the electron. Okay va? So its energy decreases and consequently the wavelength increases. ஏனா wavelength increase ஆனா என்ன ஆயிடும், இப்படி மாறிடும், ரைட்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதோட ஸ்பீட் என்ன ஆகும், ஸ்பீடு குறையும், வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். தெரியுதா இப்ப? ஏன்னா வேவ் லென்த் இவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஒரு வேவ் போறக்கு. இப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், மேம் பயங்கர வேகமா போயிருக்கு மேம், இது பயங்கர ஸ்லோவா போயிருக்கு. புரியுதா? அப்ப வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஸ்லோவா போகுதுன்னு அர்த்தம். போட்டான் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பயங்கர ஸ்லோவா போகும்னு அர்த்தம். இது என்ன பண்ணும், நம்மளுக்கு பயங்கரமா ஸ்லோவாக போகும் அப்படின்னு அர்த்தம். Okay, now the next question, இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. which of the following statement is correct? எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, photo current increases with intensity or light. Okay, so the stopping potential increases with increase in incident light. The current in the photo cell increases with increase in frequency. The photo current increase proportional to the applied voltage. எது கரெக்டா இருக்கோ? Can we infer with E is equal to HC divided by lambda relation, ma'am? You can use. Who says no? So, E is equal to HC divided by lambda. இதுவே work function இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம இதை வச்சு எழுதலாம். அப்ப HC divided by lambda not அப்படின்னு வரும். threshold frequency அப்படின்னு வரும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, டியூவல் நேச்சரோட கம்ப்ளீட் ஒன் ஷாட் வந்து நம்ம Xylem தமிழ் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க, ரொம்ப கிளியரா புரியும். ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஏ தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஏ இஸ் a perfect one. எக்ஸாக்ட்லி ஏ இஸ் a perfect one. Perfect one. Okay, so now the last topic of discussion is lens law. மேம் இதுல படிக்கிறதுக்கு என்ன மேம் இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் சொல்ற டைரக்ஷன் கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப். நார்மலா EMF வேணும் அப்படின்னா EMFக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? EMF is directly proportional to d∅dt அப்படின்னு எழுதுறோம். ஒருவேளை எனக்கு காயில்ல நிறைய டர்ன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா ஸோ E is equal to n into d∅dt அப்படின்னு படிச்சோம். இது வரைக்கும் நார்மலா இருக்கிறது நம்மளோட EMF.
இங்க ஒரு மைனஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மைனஸ் தான் என்ன சொல்லுது அப்படின்னா ஜெனரலா நடக்கிற கரண்ட்டுக்கு இது அப்போசிங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு காயில். இந்த காயில்ல ஒரு கரண்ட் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்ணுது, இந்த காயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த காயில்ல இருக்கக்கூடிய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? அப்ப கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளக்ஸ், அதாவது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு கரண்ட் ஒன்று இன்டியூஸ் ஆகும். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா? நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கரண்ட் ஒன்று இன்டியூஸ் ஆகும், புது கரண்ட் ஒன்று பிறக்கும். அப்ப கரண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டா என்ன இருக்குன்னு அர்த்தம்? அதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஸோ கரண்ட்டை வச்சு தான் அதை நம்ம சொல்றோம். அப்ப கவனிங்க, எப்படி மேம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா BA cos தீட்டா. இதுல B சேஞ்ச் ஆனாலும் சரி, A சேஞ்ச் ஆனாலும் சரி, தீட்டா சேஞ்ச் ஆனாலும் சரி, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனதா அர்த்தம். அப்ப இங்க B சேஞ்ச் ஆகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னதுன்னா கரண்ட் அதிகமாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த காயில் இதுக்கு மேல இவன் பேச்ச கேட்டா ஆகாது, இவனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கரண்ட்டை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அப்ப இந்த ஆப்போசிட்டா இப்படி கரண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு ஒரு இஎம்எஃப் இருக்கணுமா, அதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கணுமா, அதுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்கணுமா. அப்ப அதைத்தான் நம்ம வந்து சார்ஜ் இன்டியூஸ்ட் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கப்புறம் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, அண்ட் இங்க உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டியூஸ்டு கரண்ட், இன்டியூஸ்டு இஎம்எஃப் இதெல்லாமே நான் கன்சர்வ்டு ஃபோர்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்காது? கன்சர்வ்டாக இருக்காது. நேச்சுரலா இருக்கிறது அப்படின்னா இன்கமிங் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங், லாஸஸே இருக்காது. ஆனா இது அப்படி இல்லை. இது வந்து நேச்சுரலா வர்றது இல்லை, நம்ம பண்ற டார்ச்சர்னால வர்றது. அதனால இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இது கன்சர்வ்டாக இருக்காது. அதனால தான் இஎம்எஃப் என்ன ஆகுது நம்மளுக்கு இங்க க்ளோஸ்டு லூப்பாக ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் இஎம்எஃப் அப்படிங்கிறது வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்மளோட சார்ஜ் எப்பவுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆனா இங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு? க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, பிகாஸ் இதெல்லாம் அன்கன்சர்வ்ட், இதெல்லாம் கன்சர்வ்டே ஆகல, நான் கன்சர்வ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்ல 1 ஷாட் போடுங்க மேம், கண்டிப்பா. ஓகே, ஒர்க் நடந்துட்டே இருக்கு, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன் சீக்கிரம். அண்ணா, ஸோ இது எப்படி மேம் நான் அனலைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்க்ரீசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது இன்க்ரீசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இன்க்ரீசிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எது இன்க்ரீசிங்கா இருந்தாலும் சரி அதை டிக்ரீஸ் பண்ணணும். அப்ப கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் என்ன பண்ணும் பசங்களா? நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே டிக்ரீசிங் ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது என்ன பண்ணணும்? நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அப்பதான் அது மேட்ச் ஆகும் பழைய வேல்யூக்கே. அப்ப என்ன ஆகும்னா ஐ வந்து கிளாக் வைஸ்ல இன்டியூஸ் ஆகும். ஐ என்ன பண்ணும்? நம்மளுக்கு கிளாக் வைஸ்ல இன்டியூஸ் ஆகும். டிக்ரீசிங்கா இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ், இன்க்ரீசிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்மளோட என்ன இருக்கும்? இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இருக்கும். அப்ப அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான் இது. ஓகே, அண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அந்த காயில நம்ம நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? நம்ம நார்த் போல் அப்படிங்குவோம். இதுவே கிளாக் வைஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம் பசங்களா? நம்ம we will be calling it as south pole. ஓகே, அதை சவுத் போல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகே, sample book that is required to clear CBSE successfully score 490 ma'am. Yes, I will do. So உங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கு வந்து மேம் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பசங்களா. வாட் யூ ஹேவ் டு டூ, புட் இட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். அப்பதான் நான் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் சி. அப்பதான் நான் என்ன பண்ண முடியும்? செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ கேன் சி. ஓகே, ஸோ வாட் யூ டூ, ஜஸ்ட் புட் இட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே மேம், நீட்டுக்கு இங்கிலீஷ் எடுத்து படிக்கணுமா? ஸ்டூடெண்ட் மேம், ஸ்கூல்ல இங்கிலீஷ் எக்ஸாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பண்ணியிருக்கேன். நோ, இங்க பாருங்க, நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலுமே இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சாவே போதும். ஓகேவா, அப்படி படிச்சாவே போதும். புரிஞ்சுதா? அப்படி படிச்சாவே போதும். ஆல்ரெடி நான் புகழரசன் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோகுலுக்கும் நான் சொல்லியிருக்கேன். ரைட், ஸோ நீங்க தனியா எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலுமே இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அதை வச்சுக்கோங்க. அண்ணா, இதைத்தான் நம்ம லென்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? லென்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். And now it's time for your numerical. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க. A closed loop move normal to a constant electric field between
plates of a large capacitor. ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவுல நான் என்ன பண்றேன், ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுத்துட்டு வரேன். ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? கெப்பாசிட்டர்ல என்ன இருக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப what is the amount of current produced when it is wholly inside the region between the capacitor plate? அப்ப இந்த பிளேட் இந்த ஹோல் லூப்பை நான் ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சுட்டேன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, எப்படி நியூமரிக்கல் படிக்கணும், என்னென்னலாம் டாக்டிக்ஸ் இருக்குன்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் அதெல்லாம் பாருங்க. Xylem நீ தமிழ் சேனல்ல நிரம்பி வழியும் எப்படியெல்லாம் நியூமரிக்கல்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நீங்க இங்கிலீஷ் நார்மலா ஒரு சப்ஜெக்டா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே, தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்ப என்ன பிரச்சனை? Okay, so the perfect answer is option C because இதுக்குள்ளார current எல்லாம் எதுவுமே இல்ல. magnetic field மாறணும் நம்மளுக்கு. magnetic fieldக்கு உள்ள current இருக்கணும், current இல்ல. so இந்த இடத்துல நம்மளுக்கு 0. okay, so C is a perfect answer. and now பசங்களா answer பண்ணுங்க பார்க்கலாம் இந்த questionக்கு. what is your answer? which of the following is found using Lenz's law? Lenz's law வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? induced EMF கண்டுபிடிக்கிறோமா, induced current கண்டுபிடிக்கிறோமா, இல்ல direction of induced EMF கண்டுபிடிக்கிறோமா, இல்ல direction of alternating current கண்டுபிடிக்கிறோமா? என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்? what will be the value? என்னதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்? என்னதான் உலகத்துக்கு கருத்து சொல்ல வரோம்? மேம் induced EMF கண்டுபிடிக்கிறோமா? ஸ்ரீநிதி கரெக்டா யோசிங்க. induced EMF கண்டுபிடிக்கிறோமா? நம்ம டெஃபினட்டா கிடையாது. we are not finding induced EMF. நம்ம என்னதான் பண்றோம்? டைரக்ஷன் மைனஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். so induced EMF ஓட டைரக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அதான் கரண்டோட டைரக்ஷனும் கூட. ஓகே, ஏன்னா அதான் கரண்டோட டைரக்ஷனும் கூட. பிகாஸ் நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுதான் நம்மளோட கரண்ட் டைரக்ஷனும் கூட. ஓகே, ஃபைன். எஸ். So பசங்களா, that's it for the day. நம்ம 25 டாபிக்ஸ் தெளிவா முடிச்சிட்டோம். இன்னொரு 5 டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கு. அது கம்மிங் சண்டே 6 PM நம்ம கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா யாருக்கெல்லாம் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் எனக்கு அதுக்கு வந்து புக்கு சொல்லுங்க, இதுக்கு புக்கு சொல்லுங்கலாம் கேட்டிருந்தீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோவோட உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை வந்து சொல்லுங்க. ஸோ டெஃபினட்டா நான் அதை என்ன பண்றேன், அதுக்கு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு செஷன் வந்து நான் பிளான் பண்றேன். ஓகே, சோ இன்னைக்கு செஷன் முடிஞ்சது பசங்களா. இன்னைக்கு செஷன் நம்ம கதம் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட் 6ல மீட் பண்ணலாம். until then it's me or Shobhi ma'am. you people know when Shobhi ma'am is here, no fear. so bye everyone. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.